ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குக் வித் தமிழினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி சப்பாத்தி. இது ரெண்டுக்குமே தொட்டுக்கிறதுக்கு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தேங்காயும் 2 வரமிளகா இதை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சாம்பார் தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கறி மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இந்த வதக்குனதில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். முட்டையை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இதில் சேர்த்துக்குவோங்க. தண்ணி ஆட் பண்ணி தேங்காயை நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நான் 2 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடிங்க. இந்த குழம்பை நம்ம சப்பாத்திக்கு இட்லிக்கு தொட்டுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.